மாகாண சபை தீர்மானம் அனைத்தும் சர்வதேச விசாரணைக்குரியதாக இங்குள்ள தலைவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதற்கும் மேலாக சமீபத்தில் ஈழத்தில் இருக்கும் 40 சிவில் சொசைட்டி மூமெண்ட்ஸ் உட்பட 4 அரசியல் கட்சிகள் இபிஆர்எல்எஃப், டெலோ, பிளாட், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி டிஎன்பிஎஃப் கஜேந்திரகுமார் தலைமையில் இருக்கும் இந்த அமைப்புகளும் சேர்த்து சர்வதேச விசாரணை தான் தேவை என்பதை வலியுறுத்தி ஒரு அறிக்கை தயாரித்து ஐநா மனித உரிமை மன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு மேலாக நெசோர் என்று அமைப்பு கிளிநொச்சியிலிருந்து இயங்கியது தமிழ் மெசாக்கர் என்ற புத்தகத்தை வடிவமைத்திருந்தது. 1956 2006 வரையிலான அந்த தமிழ் மெசாக்கர் புத்தகத்தை தொகுத்த அந்த அமைப்பு 1965 ஆண்டிலிருந்து 2005 வரையில் ஹைபிரிட் மெக்கானிசம் இலங்கையில் செயல்பட்டிருக்கிறது பல்வேறு தருணங்களில். அதுவும் ஃபெயிலியர் மாடல் 50 ஆண்டுகளாக ஹைபிரிட் மெக்கானிசம் ஃபெயிலியர் என்பதை கொடுத்து உலகெங்கும் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழக சட்டமன்றம், வடக்கு மாகாண சபை, ஈழத்தில் இருக்கும் அனைத்து சிவில் சொசைட்டி அரசியல் கட்சிகள், தமிழகத்தில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள், புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கும் குறிப்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உட்பட, நான் அங்கம் வகித்த நார்வே ஈழத்தமிழரவை உட்பட, நார்வே ஈழத்தமிழரவை அங்கம் வகித்த அனைத்துலக மக்களவை என்று சொல்லப்படுகிற ஒரு இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஈழம் தமிழ், இது அனைத்துமே ஹைபிரிட் மெக்கானிசத்தை எதிர்க்கிறது, இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷனை தான் விரும்புகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.